அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம். அம்மா இன்னைக்கு கிச்சனுக்கு வந்தாச்சு. கிச்சனில் என்ன செய்ய போகிறேன்னா கருப்பு கவுளி அரிசி. கருப்பு கவுளி அரிசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும். இதுதான் கருப்பு கவுளி அரிசி. இதை தான் இன்னைக்கு அம்மாவுக்கு, அம்மா இல்லை எல்லாருமே கூடி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில். இந்த அரிசியை தான் கஞ்சி வச்சுருக்கிறேன். கருப்பு கவுளி அரிசி கஞ்சி. பார்த்தீங்களா, சின்ன வெங்காயம் நிறைய அரிஞ்சு போட்டிருக்கிறேன். கஞ்செல்லாம் வச்ச பிறகு, கஞ்செல்லாம் வச்சு இறக்குன பிறகு சின்ன வெங்காயத்தை நிறைய அம்மா அரிஞ்சு போட்டிருக்கிறேன். அதுக்கு என்ன தொட்டுக்கன்னா உளுந்து துவையல். உளுந்து வறுத்து வச்சுட்டு தேங்காய், புளி, பச்சை மிளகாய் எல்லாம் வச்சு அதுக்கு தொட்டுக்க உளுந்து துவையல். உளுந்து உடம்பு வலி, நரம்புக்கு பிரச்சனை எல்லாத்தையும் போக்கக்கூடியது உளுந்து. அதனால் உளுந்து துவையல், கருப்பு கவுளி அரிசி, இன்னைக்கு கஞ்சி. இது யாராருக்கெல்லாம் பிடிக்கும்? யாரெல்லாம் இது சாப்பிட்ருக்கீங்க? கருப்பு கவுளி அரிசி கஞ்சும் இன்னைக்கு நம்ம வீட்டில் சின்ன வெங்காயம் நிறைய அரிஞ்சு போட்டு கருப்பு கவுளி அரிசி கஞ்சி. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உளுந்து வறுத்து வச்சு, கருப்பு உளுந்து வறுத்து வச்சு, பச்சை மிளகாய், தேங்காய், இது புளி, உப்பு எல்லாம் வச்சு ஒரு துவையல். இன்னைக்கு சிம்பிளான நம்ம வீட்டில் ஹெல்த்தியான டிஃபன். காலையில் இதுதாம்மா சாப்பாடு. எல்லாருக்குமே அதான். அப்புறம் நம்ம வீட்டில் இட்லி ஆக்சுவலாக அது எப்போதுமே இட்லி இருக்கும். யாரும் டக்குன்னு அவங்களுக்கு வேண்டான்னா இட்லி எடுத்து சாப்பிட்டு போயிடலாம். அதனால் இட்லி, தேங்காய் சட்னி, அப்புறம் கருப்பு கவுளி அரிசி கஞ்சி, உளுந்து துவையல். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும்? யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க? சாப்பிடாதவங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுங்க. அப்படியே நம்ம சூடாக சாப்பிட்டுடலாம். சேர்ந்து சூடாக சாப்பிட்டுடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை தங்கங்களே.